ஹலோ செவன் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கவிக்கிரணிய வணக்கம். நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். மீடியா பீப்பிள் தான் திமுக போடுறாங்களா சார் ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் போடுதா? நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல என்ன தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு காணொளி. 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு தந்தி டிவியில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க, அதாவது விஜயை மையமாக வைத்து ஒரு விவாதம் நிகழ்ச்சி போயிட்டு இருந்துச்சு. அதில் யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி மற்றும் டிவிகே சேர்ந்த ஒரு புதிதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய ஒரு பெண் 5 பேரை கொண்ட நேர்காணலை வந்து பார்த்தீங்கன்னா நெறியாளர் வந்து அசோகவர்ஷினி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவிகே கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதயமாகி கிட்டத்தட்ட 3 வருடங்கள் மட்டும்தான் ஆச்சு. ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் முதல் முறையாக ஒரு நேர்காணலில் அது பேசிகிட்டு இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் நியாயமாக பேசியிருக்கிறத நம்ம வந்து பார்த்தேன். இப்போ இதை நான் சொல்கிறதுனால ஒரு டிவிகே கட்சியை சார்ந்தவ அப்படிங்கிறது நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தொலைக்காட்சி ஊடகம், அதாவது செய்தி ஊடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பொதுவானதாக இருக்கணும். ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னா அந்த தப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்துல தான் செய்தி ஊடகங்களே இருக்கணும். ஆனால் இந்த செய்தி ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தேர்தல் நெருங்க அனைத்து செய்தி ஊடகங்களும் பார்த்திங்கன்னா ஒருதலை பட்சமாகவே போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணமாவே இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா தெரியும். கரூர் மக்களே அடுத்த நாள் வந்து எங்களை வந்து ஒரு மாதிரி வந்து இன்சல்ட் பண்றீங்க, ஒரு மாதிரி கட்டாயமா கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம், உங்களை யாரும் இன்சல்ட் பண்ணல. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் போடுறேன். இந்த ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தந்தி டிவியில் ஒளிபரப்பாகிய இந்த நேர்காணலில் நீங்கள் போயிட்டு தாராளமாக முழு வீடியோ நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியும். நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கல சார். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஆதாரம் வந்து இப்போ இங்கே இருக்கு, நான் அதை காமிக்கிறேன். இப்போ 4 கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி பல கேள்விகளை பேசுறாங்க. இதுக்கு சிரிக்கிறாங்க. எங்க மேம் கேன்சல் பண்றோம், கேன்சல் பண்ண வைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீங்க வந்து கரூர் ஸ்டாம்பேட் மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கணும்னு வந்து எதிர்பார்க்கறீங்க போல. முதல்ல போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து ஒழுங்கா கொடுக்குறாங்க மாட்டீங்க. இல்ல ஒரே சார், இந்த மாதிரி நீங்க பேசும்போது என்னால சிரிக்க முடியும், புரியுதுங்களா? இது வந்து சிரிக்கிறதுல நான் பேசல, என்னோட ஆதங்கத்தை நாங்க பேசுறோம். அப்படி இல்ல இது பாருங்க, தேர்தல் முறைகளை எல்லா கட்சிகளும் அழகா பதில் சொல்லுது. ஆனா சொல்லக்கூடிய அந்த விதம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு உண்மையாமே அழுகவே செஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நெறியாளர் அசோகவர்ஷினி மேடம் கூட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா செய்தி ஊடகங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நேர்காணல் நடக்கும்போது ஒரு பிரபலமான ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு நேர்காணல் நடத்தும் போது இப்போ திமுக இருக்காங்கன்னு வைங்க, திமுக இருக்கக்கூடிய யாருனே தெரியாதவங்க ஒருத்தரை கொண்டாந்து நீங்கள் நேர்காணல் நடத்துவீங்களா? நடத்த முடியாதுல்ல. ஒரு டேலண்டான ஒரு பேச்சாளர், பேச்சு திறமை கொண்ட ஒரு நபரை தான் கொண்டாந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு செய்தி ஊடகங்களில் விவாத மேடைக்கு நீங்கள் அழைக்கிறீங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், அவங்களும் புதுசாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திணறலெல்லாம் இருக்கதான் செய்யும். இன்றைக்கி ஒரு அதிமுக புதுசாக ஒருத்தரை பேச சொல்லுங்கள், இன்றைக்கி ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பேச்சாளராக இருப்பாங்க, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு செய்தி ஊடகங்களில் வந்து விவாதம் பண்ணும்போது கூப்பிட்டு பேசுங்க, திணறுவாங்க. முதல் முறையாக ஒரு நேர்காணலில் கலந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா சில குளறுபடிகள் இருக்கத்தான் செய்யும். தந்தி டிவிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆட்களை தேர்வு செய்யும்போது நீங்கள் வந்து இப்போ வந்து திமுகவை நம்ம இவரை கூப்பிட்றோம், ஒரு நல்ல அருமையான ஒரு பேச்சாளர் கூப்பிட்றோம், அதிமுகவில் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் கூப்பிட்றோம், நாம் தமிழர் கட்சியில் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் கூப்பிட்றோம், விடுதலை சிறுத்தைகளில் நல்ல ஒரு பேச்சாளர். ஆனால் இவர்களுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய, இல்லை நல்ல ஒரு அரசியல் தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு சரிசமமாக உட்கார வச்சு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு நபரை கூப்பிட்டு வந்து நீங்கள் அமர வச்சிங்க அப்படின்னா ஓகே, இது வந்து சரியான விவாதம் அப்படிங்களா? இந்த பொண்ணுக்கு பேசவே தெரியாத இந்த பொண்ணை வந்து நீங்கள் விவாதத்துக்கு அழைத்ததே முதல் குற்றம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னால் அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு கெட்ட பேர். இந்த டிவி சேனலில் அசோகவர்ஷினி மேடமுக்கும் முதல் கொண்டு இதை வந்து ஒரு கெட்ட பேராக தான் இருக்குது அப்படிங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எந்த ஒரு கட்சியிலையும் நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து டிவிகே கட்சி ஆரம்பித்தே 3 வருடம் தான் ஆச்சு. இந்த 3 வருடத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த்ஜி இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, ரமேஷ், இவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு நேர்காணல் பண்ணுங்கள்.
அப்பதான் அவங்க வாய் அடைக்க முடியும். நீங்க வந்து எந்த ஒரு டேலண்ட் இப்போ உருவாகி வந்திருக்கக்கூடிய ஒரு புது பொண்ணை கூப்பிட்டு, எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பொண்ணை கூப்பிட்டு நீங்க வந்து நேர்காணல் நடத்தும் போது அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அதை பார்த்து நீங்க கிண்டல் பண்ணி பேசி சிரிக்கிறீங்கல்ல. ஏன் நீங்க ஆதவர்ஜன் நீங்க உட்கார வச்சு நீங்க கேள்வி கேளுங்களா பார்ப்போம். இது வந்து மிக 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 ஒரு தவறான ஒரு செயல் தான் நான் நினைப்பேன். நீங்க எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு நடுநிலையாக நீங்க வந்து செயல்படணும். அதாவது எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் நடுநிலையாளர்களாக தான் நீங்க வந்து அழைத்து நீங்க வந்து கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்க அழைத்து மற்ற கட்சியினருக்கு உண்டான ஒரு இப்போ திமுகவில் எப்படி ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் இருக்காங்களோ அதே போல டிவிகேல ஒரு நல்ல ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமை கொண்டவரோ அரசியல் தெரிஞ்ச ஒரு நபரையும் அழைத்து நீங்கள் வந்து நேர்காணல் நடத்துனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக இருக்கும். நீங்கள் எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு கூட்ட வந்து ஆனால் பர்ஃபெக்டாக தான் பேசுது, ஆதாரத்தை காட்டுங்க அப்படிங்கிற. அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கப்படவில்லை. அனுமதி வழங்கிட்டு திடீர்னு 1 மணி நேரம் தான் அனுமதி அப்படிங்கிறது. ஆனால் அந்த விஷயத்தை வந்து தெளிவாக அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இதை வந்து ஆதாரத்தோட ஆதவர்ஜன் வந்து பேசிட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு திமுக நிர்வாகி என்ன சொல்றாரு, எங்க ஆதாரத்தை காட்டுங்க ஆதாரத்தை காட்டுங்கிறாரு. அப்படி நீங்க குறைச்சதுக்கு பர்மிஷனை காட்டுங்க, முடிஞ்சு போச்சு. மக்கள் உங்க பக்கம் தானே கேட்பாங்க. கரெக்ட், முதல்ல 4 மணி நேரம் கொடுத்தாங்க, இப்போ 1 மணி நேரம் ஆக்குறாங்க, இது வந்து தப்புன்னு தானே மக்கள் சொல்லுவாங்க. அதை எடுத்து நீங்க போட மாட்டேங்கிறீங்களே. அந்த மாதிரி தொடர்ந்து நடந்தால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாமே. ஏன் சரி அப்படி வர்ஸ்ட் கேஸ் 1 hour தான் கொடுக்குறாங்க. அதாவது நீதிமன்றத்துக்கு நாங்க போயாச்சு, ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு கட்சியை குறை சொல்பவர்கள் அந்த செய்தியை வந்து சரியானதா அப்படிங்க முதல்ல நீங்க தெரிஞ்சுட்டு வந்து நீங்க அந்த பொண்ணு கூட நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க அந்த பொண்ணே நீங்க வந்து ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு நியாயம் அப்படிங்கிறது தெரியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். மீடியா பீப்பிள் திமுக போடுறாங்களா சார்? ஒரு விஷயம், தேர்தல் ஆணையம் போடுதா? இது போன்ற பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேச போறோம். தொடர்ந்து நமது காணொளியை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீதான் பண்ணதா நாங்க ப்ரூஃப் ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டே இருக்கணும். நாங்க வந்து பாருங்க அப்ளை பண்ணிருக்கோம் யாரும் வந்து உங்களுக்கு பிரஸ் மீட் கொடுத்து. ஆனா மத்த கட்சிக்கு ஒரு நிமிஷம் இருங்க, 10 இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் 10 நிமிஷம் பேசறத கூட இருக்கட்டும். அவர் கேட்ட பர்மிஷன், அதாவது 2 to 6 நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பர்மிஷன் கொடுக்குறீங்க, அதை ஏன் கேன்சல் பண்ணிட்டு 1 hourல வந்து 2 to 3 கொடுக்குறீங்க? அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லுங்க. அத வெளிய போடுங்க. அந்த டாக்குமெண்ட் எங்க பர்மிஷன் 4 மணி நேரத்துக்கு எங்க ஆதவர்ஜனா வந்து பிரஸ் மீட்டே கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா?